ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டே இன் மை லைஃப் தான். ஆக்சுவலி நான் மத்தியானம் லஞ்ச் சமைக்கிறதுலேருந்து வீடியோ எடுத்தது. லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். அதை நான் வீடியோ எடுத்திருப்பேன். ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக சிக்கன் பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரைத்தா, எக்கு. இது நோம்புக்கு முன்னாடி எடுத்தது. அப்போ நாங்கள் குக் பண்ணும்போது எடுத்த வீடியோ. கொஞ்சம் லேட் அப்லோடு. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியோட எல்லாமே பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததே நான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பைசஸ் தனித்தனியாக புடையில் அப்படியே எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதனால் பவுட்ராக இருக்கிறத ஆட் பண்ணியாச்சு. பெப்பர் சிக்கன் பொரிக்கிறதுக்கும் அங்கேயும் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியோட அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெங்காயம் போட்டுட்டு சிக்கன்லாம் ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணோம். அதான் ஹோம்மேட் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு 2 குட்டி கெஸ்ட்டுங்க வந்திருந்தாங்க. அவங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்க யாருன்றதையும் கண்டுபிடிங்க. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் நான் பாஸ்மதி ரைஸ் தான் சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. மிளகாய் பொடி அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகாயெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காஞ்ச மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிளகாய் காய வைப்பேன். அதுக்காக மிளகாவை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மிளகாய் பொடி அரைப்பீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதன் மூலிமா கொஞ்ச நாள் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்படியே சிகப்பாகவே இருக்கும். நம்ம இப்போ இந்த பதத்தில் அரைக்கும்போது ரொம்ப நாள் கலர் சேஞ்ச் ஆகாமல், இல்லாட்டி சில நேரங்களில் செங்கல் கலரில் வந்துடும். அந்த மாதிரி வராமல் நல்லா மிளகாவாக கலர் கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. ஏதாவது நம்ம பொரியல் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லாங்காக நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா மிளகாய் பொடி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இவ்வளோ காம்புங்க எடுத்திருக்கோம் காஞ்ச மிளகாயில்.
அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம். கொழுக்கட்டை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். பச்சரிசி மாவு கொழுக்கட்டை இது. இவங்க தாங்க அந்த 2 புது கெஸ்ட்டு. சூப்பராக இருக்காங்கல்ல. இவங்க பேர் என்னன்றதையும் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க தான் அந்த 2 குட்டி கெஸ்ட்டுங்க வந்தவங்க. ஆட அங்கடி இங்கே 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 பாரு இங்கே நமக்கு செலிபிரிட்டி ஆயிட்டீங்களா? இதுக்கு பசிக்கலையோ? இருக்கலாம். அவ்வளோதாங்க கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதுக்கடுத்து வந்து வெல்லம், தேங்காய்லாம் வந்து சேர்த்துருந்தோம். புது வரவா 2 குட்டீஸுங்க வந்திருக்காங்க இல்லையா? அதனால் வந்து நாங்கள் கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். அதோட வந்து குட்டீஸுங்களும் அப்போ தான் வந்து வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் பேபி கேட்டுன்னு தான் பேர். ஆனால் 2 பேரும் நல்லா ஃபைட் பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, ஜாலியாக விளாண்டுக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அதுதான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோதான். நம்ம கொழுக்கட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்கு வந்து தேங்காவும் எடுத்தாச்சு. கொழுக்கட்டையில் வந்து மண்டை வெல்லம் வந்து காய்ச்சி ஊற்றிருந்தோம். பாகு மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி வெல்லம் பொடி வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கொதித்தாலே போதும். உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இது நீங்கள் பச்சரிசி மாவில் ஈஸியாக வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எத்தனை பேர் இந்த கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நைட்டு டின்னரில் வந்து பிரியாணி கொஞ்சோண்டு இருந்தது. அதோட பெப்பர் சிக்கன் கொஞ்சம் இருந்தது. அது நாங்கள் கறி குழம்பாக வந்து மாற்றிக்கிட்டோம். மாற்றிட்டு மைதா சப்பாத்தி வந்து போட்டிருந்தோம். மைதா சப்பாத்தியும் கறி குழம்பு ப்ளஸ் பிரியாணி வந்து நைட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஜாலியாக வெளியில் வந்து கிளம்பியாச்சு. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்ஸ் நிறையா இருந்ததானா